எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஸ்வான்னு ஒரு பையன் ஸ்வா கிராமத்தில் புப்பின்ற ஒரு எருமை மடம் வச்சுட்டு இருக்கான். ஸ்வா கிராமம் ரொம்ப அழகாக பச்சை பசேன்னு வயல்கள், ஆறுகள், குளம், அதில் தாமரை பூக்களும் அல்லிப்பூக்களும் நிறைஞ்சிருக்கும். அதை பார்த்து ஸ்வா லைட் இருந்தான். இழுப்பு மரத்துக்கு அடியில் கொட்டிக்கிட்டு இழுப்பு பூக்களை ஸ்வா சேகரித்து அவங்க அம்மா ஸ்ருதிக்கிட்ட எடுத்துன்னு கொடுத்தான். அவங்க அம்மா அதை காய வச்சு மண்பானையில் பத்திரப்படுத்தி வச்சாங்க. அதை கை மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஸ்வா கிராமத்து பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் தியானின்னு ஒரு பொண்ணு அங்கே வந்தா. பத்மாசனம் போட்டு கண்களை மூடி தியானம் செய்ய ஸ்வாவை அங்கே கூப்பிட்டா. ஸ்வா சொன்னா, நான் ஏற்கனவே தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தியானம் சொன்னால், நீ கண்களை மூடி பத்மாசனம் போடலையே அப்படின்னு சொன்னான். நீ எனக்காக காத்திருக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிரகனை பார்க்கறதும் கவனிக்கிறது தான் தியானம். நீ கண்ணை மூடி சொல்கிறேன். நான் கண்ணை மூடி தியானம் பண்ணால் புப்பி வயலில் இறங்கிடும். அதனால் இயற்கையை ரசிக்கிறதும் கண்ணை திறந்து மாடு வயலில் மயமாக பார்த்துக்கிறது தான் எனக்கு தியானம் அப்படின்னு ஸ்வா சொன்னான். அதனால் தியானி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா புப்பி முதுகு மேலே ஸ்வா சுகமாக படுத்துருக்கிறதையும் புப்பி தண்ணீர் நீந்திரத்தையும் பார்த்து பிரமித்தான். இது ஸ்வா புப்பி கிட்ட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான். அதனால் புப்பி ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது தியானி ஸ்வாலாம் வீட்டுக்கு போனாங்க. இது போகிற வழியில் தியானி ஸ்வா கிட்ட கேட்டாங்க, நீ பண்ண தியானத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ண தியானத்துக்கு பேர் ஸ்வாதியானம். ஸ்வாதியானம்னா என்ன? நானே எனக்குள்ளே பண்ணுறது தான் ஸ்வாதியானம். எனக்கு சொல்லி தருவியா அப்படின்னு தியானி கேட்டாங்க. அது ஸ்வாதியானம் யாருக்கும் சொல்லித்தரது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது தியானி அவங்களுக்குள்ளேயே தியானம் பண்ண தொடங்கினாங்க. நன்றி.